வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காயத்ரி. இன்று நாம் ரகசிய உடன்பாடு என்கிற புதிய கதையை பார்க்கப் போறோம். சில ரகசியங்கள் ஒரு வீட்டை சிதைக்கும். ஆனா, சில ரகசியங்கள் ஒரு குடும்பத்தை காப்பாத்தும். என் அக்கா புருஷனோட நான் கொண்ட ஒரு ரகசிய உடன்பாடு. இன்னைக்கு அந்த ரகசியம் என் வயித்துல ஒரு உயிரா வளர்ந்துட்டு இருக்கு. கேட்க பாவமா, தப்பா இருக்குல. ஆனா ஒரு மனைவியா, ஒரு பெண்ணா, நான் என் கணவன் மானத்துக்காக நான் எடுத்த மிகப்பெரிய தியாகம் இது. இந்த ரகசியத்திற்கு பின்னால இருக்க உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். வாங்க, கதைக்கு போகலாம். என் பெயர் திவ்யா. வயசு 25. கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. என் புருஷன் பெயர் கார்த்திக். அவர் ஒரு பிரைவேட் பஸ் கண்டக்டர். சென்னையில இருந்து ஊட்டி, கயம்புத்தூர்னு ட்ரிப் போவார். ரொம்ப நல்ல மனுஷன். என்னை கண்ணும் கருத்துமா பார்த்துப்பார். ஆனா, எங்க கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு குழந்தை இல்ல. எனக்கு ஒரு அக்கா, வயசு 27. அவங்களுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்கு. அக்கா புருஷனை நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். அவர் பெயர் சூர்யா. வயசு 29. பக்குவமும் பொறுப்பும் ரொம்ப அதிகம். குழந்தை இல்லாததால நாங்க ஒரு பெரிய ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணோம். ரிசல்ட் வாங்க போன நாள் கார்த்திக் பஸ் ட்ரிப்ல ஊருக்கு போயிருந்தார். அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டார். அதனால நான் மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் போய் ரிசல்ட் வாங்கினேன். டாக்டர் என்னை மட்டும் தனியா கூப்பிட்டு, திவ்யா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை உங்க புருஷன்கிட்ட தான். அவர் ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மி. இயற்கையா அவரால உங்களை கர்ப்பம் ஆக்கவே முடியாதுன்னு சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு கால்ல தரை இருந்த மாதிரியே தெரியல. எனக்கு தலை சுத்துச்சு. கார்த்திக் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அவர் மானம் ரொம்ப முக்கியம். ஆம்பளைங்கிற செருக்கு அவர்கிட்ட ரொம்ப அதிகம். இதை அவர்கிட்ட சொன்னா அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆகிடுவார். என் மேலேயே கோபப்படுவார். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா அக்கா வீட்டுக்கு போனேன். அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தேம்பி தேம்பி அழுதேன். அக்கா, எனக்கு ஒரு குழந்தை வேணும். ஆனா கார்த்திக் மனசுல காயத்தை உருவாக்க. நான் இதை அவகிட்ட ஒரு போதும் சொல்ல மாட்டேன். அவர் மானம் போயிடும் கதறினேன். அக்காவுக்கும் ஷாக் ஆச்சு. உடனே மாமாவையும் கூப்பிட்டு ஹால்ல உட்கார வச்சாங்க. 3 பேரும் ஹால்ல சோகமா உட்கார்ந்து இருந்தோம். வீட்ல அமைதி. மேல ஓடுற ஃபேன் சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. மாமா முகத்துல ஒரு யோசனை. அக்கா கண்ல கண்ணீர். நான் மட்டும் ஒரு முடிவு எடுத்தேன். என் கைகள் நடுங்கினாலும் தயங்கிக்கிட்டே, ஆனா ரொம்ப தைரியமா கேட்டேன். அக்கா, எனக்கு ஒரு வழி தெரியும். கார்த்திக் மானத்தையும் காப்பாத்தி எனக்கு ஒரு குழந்தையும் கிடைக்க. மாமா கிட்ட எனக்கு ஒரு குழந்தை பெத்துக்கணும். அந்த வார்த்தையை கேட்டதும் மாமா முகம் சிவந்துச்சு. அக்கா தலை குனிஞ்சாங்க. அந்த ஹாலுக்குள்ள இருந்த மூச்சு காற்றே நின்னு போன மாதிரி இருந்துச்சு. ஹால் முழுக்க அமைதி. நான் சொன்ன வார்த்தைகள் அந்த அறையில மிதந்துட்டு இருந்துச்சு. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சுது. திவ்யா, நீ என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியுதா? இது சாதாரண விஷயம் இல்ல. இது நம்ம குடும்பமானம் சம்பந்தப்பட்டது. இன்னும் கைகளை குலுங்கிட்டே சொன்னாங்க. நான் அக்கா காலுல விழுந்துகிட்டே கதறினேன். அக்கா, எனக்கு வேற வழி தெரியல. கார்த்திக் ரொம்ப நல்லவர். அவருக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சா அவர் ஆம்பளையா வாழ முடியாம தவிப்பார். அவர் மானத்தை காப்பாத்தி எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க நீங்க மட்டும்தான் உதவ முடியும். மாமா நம்ம சொந்தம். அவர் ரத்தம் எனக்குள்ள கலந்தா அந்த குழந்தையும் நம்ம குடும்பம்தான். யாருக்கும் இது தெரியாது. இது நம்ம 3 பேர் ரகசியம் மட்டும்தான். என் வார்த்தைகள் அக்கா மனசை தொட்டுடுச்சு. அவங்க என்னை தூக்கி நிறுத்தி கட்டிப்பிடிச்சு தேம்பினாங்க. அப்புறம் அந்த அமைதியை கலைஞ்சது மாமா. அவர் முகத்துல முதல்ல ஒரு பெரிய அதிர்ச்சி. அவர் என்னை பார்த்து, திவ்யா, நீங்க என் மச்சினி, இது தர்மமா இருக்குமா? நாம பண்றது தப்பு இல்லையா? தயங்கினார். அவர் குரல்ல இருந்த அந்த தயக்கம் அந்த இரவு என்னை மேலும் கவர்ந்தெடுத்தது. நான் நேரா மாமா கண்ணை பார்த்தேன். என் கண்கள் கண்ணீரால நிறைஞ்சு இருந்துச்சு. மாமா, எனக்கு நீங்க தான் துணை. கார்த்திக் மானத்தை காப்பாத்துங்க. இது ஒரு தியாகம், பாவம் இல்ல. மாமா என் கண்களை பார்த்துட்டு அப்புறம் அக்காவை பார்த்தார். அக்கா தலையை ஆட்டிட்டே, சூர்யா, நம்ம பொண்ணுங்களுக்கு சித்தியா இருக்கிறவ
இப்படி கதறினா நம்மளால தாங்க முடியுமா? அவ கணவன் மானத்தையும் காப்பாத்தணும். நாம தான் உதவணும், யாருக்கும் தெரியாது. இதை நாம ரகசியமா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. மாமா ஒரு பெரிய மூச்சு விட்டார். அவர் முகத்துல இருந்த தயக்கம் மெதுவா மாறி, ஒரு விதமான கனமான பொறுப்புணர்ச்சி வந்தது. என் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி. ஆனா அதே சமயம், என் உடம்புல ஒரு வினோதமான துடிப்பு ஏற்பட்டது. மாமா கூட நான் இனி தனிமையில இருக்க போறோங்கிற நினைப்பே, எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஆர்வத்தையும், அதுவரை நான் அனுபவிச்சதே இல்லாத ஒரு விதமான ஹீட்டை உருவாக்குச்சு. அக்கா என்னை அந்த ராத்திரி அவங்க வீட்லயே தங்கிக்க சொன்னாங்க. நாளைக்கு காலையில மாமா உன்னை உங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் விடுறார். அதுவரை நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு, அக்கா குழந்தைங்களை கூட்டிட்டு உள்ள போயிட்டாங்க. நான் ஹால்ல இருக்கிற சோபால உட்கார்ந்து இருந்தேன். மணி ராத்திரி 11 ஆச்சு. வீட்ல அனைவரும் தூங்கிட்டாங்க. திடீர்னு என் அருகில இருக்கிற ஒரு டம்ளர் தண்ணி வச்சு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா மாமா நின்னுட்டு இருந்தார். அவர்கிட்ட இருந்து வர்ற சேன் சுவாசம் அந்த அமைதியான ராத்திரியில என் மூச்சை வாங்குச்சு. அவர் என்னை பார்த்தார். அவர் கண்கள்ல அதுவரை இல்லாத ஒரு விதமான ஆழம். ஒரு வினோதமான பளபளப்பு. திவ்யா, தண்ணி குடி. அவர் சொன்ன குரல் கொஞ்சம் கனமா, ரொம்பவே ஆழமா இருந்துச்சு. நான் டம்ளரை வாங்கினேன். என் கைகள் நடுங்கினது. மாமா என் கையை தொட்டார். அவர் விரல் நுனிகள் என் சருமத்துல பட்ட அந்த ஒரு நொடி. என் உடம்புல ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என் இதயத்துடிப்பு இவ்ளோ சத்தமா இருக்குமோன்னு பயந்து போனேன். மாமா என் கையை விடாமல் மெதுவா பிடிச்சுக்கிட்டார். அவர் முகம் எனக்கு ரொம்ப அருகில வந்துச்சு. அந்த அறையில இருக்கிற காற்றே கனமா மாறிடுச்சு. மாமா என் கையை பிடிச்சிட்டு என்னை பார்த்துட்டு இருந்தார். அந்த அறை முழுக்க அமைதி. ஆனா என் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய புயல். திவ்யா, நீ உறுதியா இருக்கியா? இன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை மாறிடும். நீ ரெடியா? இன்னு மாமா கேட்டார். அவர் குரல்ல இருந்த அந்த கனம், அந்த ஆழம் என்னை மேலும் மேலும் கவர்ந்திழுத்தது. நான் தலைய ஆட்டினேன். மாமா எனக்கு பயமா இருக்கு. ஆனா கார்த்திக் மானத்துக்காக எனக்கு ஒரு குழந்தைக்காக. நான் ரெடி. மாமா மெதுவா என் கையை இழுத்து என்னை அருகில இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போனார். அந்த ரூம் அக்கா பெட்ரூம். அக்கா குழந்தைங்களுடன் அடுத்த ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க. ரூமுக்குள்ள போனதும் மாமா கதவை சாத்திட்டார். அந்த அறை முழுக்க இருட்டு. ஜன்னல் வழியா வர்ற நிலவு வெளிச்சம் மட்டும்தான் இருந்துச்சு. நான் மாமா கண்ணை பார்த்தேன். மாமா, எனக்கு உங்ககிட்ட ஒரு பயமும் இல்ல, தயக்கமும் இல்ல. நீங்க என்னை காப்பாத்தணும். இது என் விருப்பம். மாமா மெதுவா என் அருகில வந்து நின்னார். அவர் சேன் சுவாசம் அந்த இருட்டுல என்னை மேலும் மயக்கமாச்சு. அவர் என் கையை மெதுவா பிடிச்சு என்னை அருகில இருக்கிற பெட்ல உட்கார வச்சார். அந்த தருணம் என் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். கார்த்திக் என் புருஷன். ஆனா அவர்கிட்ட இருந்து நான் இப்படி ஒரு ஃபீல் அனுபவிச்சதே இல்ல. மாமா என் அக்கா புருஷன். ஆனா அவர்கிட்ட இருந்து வர்ற அந்த ஆழம், அந்த கனம் என்னை மேலும் மேலும் கவர்ந்திழுத்தது. மாமா என் முகத்தை மெதுவா தூக்கி என் கண்ணை பார்த்தார். அந்த நிலவு வெளிச்சத்துல அவர் முகம் ரொம்ப அழகா தெரிஞ்சுச்சு. அவர் கண்கள்ல இருந்த அந்த ஆழம், அந்த தீவிரம் என் இதயத்துடிப்பே அதிகமாக்குச்சு. திவ்யா, நீ அழகா இருக்கே நின்னு மாமா மெதுவா சொன்னார். அவர் குரல் ரொம்ப கனமா, ஆழமா இருந்துச்சு. என் முகம் சிவந்துச்சு. என் உடம்புல ஒரு வினோதமான சூடு பரவுச்சு. கார்த்திக் கூட இருந்தப்போ கூட இப்படி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே இல்ல. மாமா கிட்ட இருந்து வர்ற அந்த கவனிப்பு, அந்த மரியாதை என்னை மேலும் மேலும் மயக்குச்சு. மாமா மெதுவா என் கையை பிடிச்சு என்னை அருகில இழுத்தார். அந்த தருணம் என் உடம்புல ஓடிய மின்சாரம் என்னை மறக்கடிச்சுடுச்சு. அதுவரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லாத ஒரு விதமான ஹீட், ஒரு விதமான பிளஷர் என் உடம்புல பரவுச்சு. அந்த இரவு முடிஞ்சதும் நான் பெட்ல படுத்துட்டு இருந்தேன். என் உடம்பு முழுக்க ஒரு வினோதமான சோர்வு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி. மாமா என்னை பார்த்துட்டு, திவ்யா, நீ ஓகேவா இருக்கியா?ன்னு கேட்டார். அவர் குரல்ல இருந்த அந்த கவலை, அந்த அக்கறை என்னை மேலும் கவர்ந்தது. நான் தலையை ஆட்டினேன். மாமா, நான் ஓகே. ஆனா இது ஒரே ஒரு தடவை மட்டும் போதாது. எனக்கு இந்த உணர்வு மீண்டும் மீண்டும் வேணும். மாமா என்னை ஆச்சரியமா பார்த்தார். திவ்யா, நீ என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நான் மாமா கண்ணை பார்த்தேன். மாமா,
எனக்கு புரியும். ஆனா, எனக்கு இந்த உணர்வு ரொம்ப புடிச்சிருக்கு. கார்த்திக் கூட இருந்தப்போ கூட இப்படி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே இல்ல. நீங்க என்னை ஒரு புதிய உலகத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க. எனக்கு இந்த உணர்வு மீண்டும் மீண்டும் வேணும். மாமா ஒரு பெரிய மூச்சு விட்டார். திவ்யா, இது ரொம்ப ரிஸ்க். அக்காவுக்கு தெரிஞ்சா? நான் மாமா வாயை மூடினேன். மாமா, அக்காவுக்கு தெரியாது. இது நம்ம ரகசியம். நாம மட்டும் தான் இந்த உணர்வை அனுபவிப்போம். மாதத்துக்கு ஒரு தடவை அக்கா கவனிக்காதப்போ நாம சந்திப்போம். மாமா என்னை யோசிச்சு பார்த்துட்டு தலையை ஆட்டினார். சரி திவ்யா, உன் விருப்பம். அந்த முதல் இரவுக்கு அப்புறம் 3 மாசங்கள் ஓடிடுச்சு. ஒரு நாள் காலையில எனக்கு ரொம்ப தலை சுத்துச்சு. வாந்தி வந்துச்சு. உடனே ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்கி பண்ணேன். ரிசல்ட் பாசிட்டிவ். என் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ஆனா அது சந்தோஷமா, குற்ற உணர்ச்சியா என்னாலே சொல்ல முடியல. வீட்ல எல்லோரும் ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் என்னை தூக்கிட்டு ஆடினார். நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தை வந்துடுச்சுடி. இது கடவுளோட வரம். ன்னு குதிச்சார். என் அம்மா கோயிலுக்கு போய் நேர்ந்துக்கிட்டாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா என் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய புயல். காரணம், என் வயித்துல வளரது என் கணவனோட ரத்தம் இல்ல. என் மாமாவோட ரத்தம். அக்காவிடம் போய் நியூஸ் சொன்னேன். அக்கா, நான் கர்ப்பமா இருக்கேன். இன்னு சொன்னதும் அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை கட்டிப்பிடிச்சாங்க. நான் சொன்னேன்ல, ஒரே தடவை போதும், அது வேலை செய்யும்னு. சரி, இனிமே இந்த விஷயம் இப்படியே முடிஞ்சது. யாருக்கும் ஒருபோதும் சொல்லாதே ன்னு சொன்னாங்க. அக்கா கண்ணுல இருந்த அந்த நிம்மதியை பார்த்தப்போ என் மனசு குத்தியது. ஏன்னா அக்கா நினைச்சது மாதிரி அந்த ஒரு ராத்திரியோட முடியல. அந்த முதல் ராத்திரிக்கு அப்புறம் என்னால மாமாவை மறக்க முடியல. அவர் கை என் கையை தொட்ட அந்த உணர்வு, அவர் மூச்சுக்காற்று என் முகத்துல பட்ட அந்த நிமிஷம், அவர் கண்ணுல இருந்த அந்த ஆழம் என்னை ஒரு மாதிரி மாத்தி போட்டுடுச்சு. கார்த்திக் கூட 2 வருஷம் வாழ்ந்தப்போ கூட எனக்கு இப்படி ஒரு ஃபீல் வந்ததே இல்ல. ஒரு நாள் கார்த்திக் நைட் ஷிஃப்ட் பஸ் ட்ரிப் போனார். நான் அக்கா வீட்டுக்கு போனேன். அக்கா குழந்தைங்களை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. 2 நாள் தங்கப் போறாங்களாம். மாமா மட்டும் வீட்ல தனியா இருந்தார். நான் உள்ள போனதும் மாமா என்னை பார்த்து ஒரு மாதிரி ஆனார். நான் மெதுவா கதவை சாத்திட்டு மாமா முன்னாடி போய் நின்னேன். மாமா, எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் வந்தேன் என்று சொன்னேன். மாமா என்னை பார்த்தார். அவர் கண்கள்ல ஒரு விதமான ஆசையும் தெரிஞ்சிச்சு. அவர் என் கையை மெதுவா இறுக்கிப் பிடிச்சார். திவ்யா, எனக்கும் அந்த ராத்திரிக்கு அப்புறம் எனக்கும் நிம்மதி இல்ல. உன் ஞாபகம்தான். அந்த நாளில இருந்து நாங்க ஒரு ரகசிய உடன்பாடு பண்ணிக்கிட்டோம். கார்த்திக் ஊர் சுத்துக்கு போறப்போ அக்கா வெளிய போயிருக்கும்போது நாங்க ரகசியமா சந்திப்போம். அக்காவுக்கு இது தெரியவே தெரியாது. அவங்க நினைச்சது அந்த ஒரு ராத்திரி மட்டும்தான்னு. இன்னைக்கு எனக்கு 7 மாச கர்ப்பம். வயிறு பெருசாகி போயிருக்கு. கார்த்திக் என்னை தேவதை மாதிரி பார்த்துக்கிறார். என் வயித்துல வளர குழந்தைய செல்லமா தொட்டு பேசுறார். என் மவன் வந்துட்டான், என் வாழ்க்கை முழுசாகிடுச்சுன்னு சொல்லி கண்ணீர் விடுறார். அந்த கண்ணீரை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சி கொள்ளும். ஆனா இன்னொரு பக்கம், மாமாவோட அந்த ரகசிய சந்திப்புகள், அந்த அன்பு, அந்த நெருக்கம் என்னை ஒரு புதிய உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. மாமா இப்போ என்னை பார்க்கும்போது அவர் கண்கள்ல இருக்கிறது உதவி இல்ல. அன்பு, உண்மையான அன்பு. நானும் அவரை காதலிக்கிறேன். என் உடம்பும் மனசும் எல்லாமே அவருக்காக துடிக்குது. அந்த ரகசிய சந்திப்புகளின் போது நாங்க பேசிக்கிறது குழந்தைய பத்தி மட்டும் இல்ல. எங்க உணர்வுகளை பத்தி, எங்க காதலை பத்தி. திவ்யா, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனா அக்காவை நான் காயப்படுத்த விரும்பல. ன்னு ஒரு நாள் மாமா சொன்னார். மாமா, எனக்கும் அக்காவை காயப்படுத்த விருப்பம் இல்ல. ஆனா என்னால உங்களை விட்டு இருக்க முடியல. நீங்க எனக்கு கொடுத்த அன்பு, கார்த்திக் கூட 2 வருஷம் வாழ்ந்தப்போ எனக்கு கிடைக்காத ஒண்ணு. என் உடம்பும், என் மனசும் உங்களோட தான் நிம்மதியா இருக்கு. ன்னு நான் சொன்னேன். மாமா என்னை கட்டிப்பிடிச்சார். அவர் கைகள் என் முதுகை தழுவினது. என் இதயம் வேகமா துடிச்சிச்சு. அந்த தழுவல்ல இருந்த அந்த சூடு, அந்த பாசம் எனக்கு ஒரு உறுதி கொடுத்தது. என் வாழ்க்கையின் உண்மையான இடம் இங்கதான். இன்னைக்கு என் வாழ்க்கை 2 உலகத்துல நடக்குது.
பகல்ல நான் கார்த்திக்கின் மனைவி, வயித்துல குழந்தையோட மகிழ்ச்சியான குடும்பப் பெண். ஆனா இருட்டினா, கார்த்திக் ஊர் சுத்துப் போனா, அக்கா வீட்டுக்கு தெரியாம. நான் என் மாமாவோட. அந்த ரகசிய தருணங்கள் தான் என் வாழ்க்கையின் உண்மையான உயிர் நாடி. இந்தக் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால், லைக் செய்து பகிருங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களைச் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் காயத்ரி.